لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாங்க. அவனுடைய வற்றாத கிருபை பெருமான நபியினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வச்சக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபியினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் ஷஃபாஅத்தும் நிலவுச்சுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமது சமுதாயத்தை படைத்துவிட்டு இதற்கு முன்மாதிரியான, அதாவது ஒருவரை பார்த்து நடக்குகிற வகையில் சில நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபிமார்களுடைய மறைவிற்கு பிறகு சில நல்லடியார்கள், குறிப்பாக ஒரு தனி மனிதன் என்று வைத்து கொண்டாலும் கூட அவனை யாரையாவது அவன் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால் மட்டுமே வாழ முடியும். ஒரு மனிதன் மனிதனாக வேண்டும் என்றால் இன்னும் ஒரு மனிதனை, அது யாராக இருக்கட்டும், அவனை முன்மாதிரியாக வைத்தால் மட்டுமே வாழ முடியும் என்பது இறை கட்டளை. அதன் அடிப்படையில் நபிமார்களுடைய மறைவிற்கு பிறகு நமக்கு கிடைத்தவர்கள்தான் சஹாபாக்கள். நபிமார்களுடைய மறைவிற்கு பிறகு சஹாபாக்கள் மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்லலாம். அல்லாஹ் அதை பாராட்டி பேசுகிற பொழுது, சாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர் சஹாபாக்கள் இன்னும் அன்சாரி சஹாபாக்கள், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தவர்கள்லாம் முஹாஜிர்கள், மதீனாவில் இருந்தவர்கள்லாம் அன்சாரிகள். நமக்கெல்லாம் தெரியும். இந்த சஹாபாக்கள் எல்லாம் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான், இன்னும் அவர்கள் யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான். சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு ஆளானவர்கள் என்பதாக இந்த திருமுறை வசனம் நமக்கு உணர்ந்து காண்பிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல இடங்களில் சஹாபாக்களை பற்றி நமக்கு என்ன சிறப்புகள் கிடைத்ததோ நம்மோடு நின்றுவிடக்கூடாது, அந்த அந்தஸ்துகள் அந்த சிறப்புகள் தொடர வேண்டும் என்று தன்னோடு இருந்த சஹாபாக்கள் அவருடைய தியாகத்தை உணர்த்துவதற்காக வேண்டி பல இடங்களில் பெருமை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம், என்னுடைய தோழர்கள் எல்லாம் வழிகாட்டக்கூடிய, இருளில் வழிகாட்டக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒப்பானவர்கள். அதில் எந்த சஹாபாக்கள் நீங்கள் பின்தொடர்ந்தாலும் கூட இஹ்ததைத்தும், நேர்வழி அடையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் ஒளிகாட்டக்கூடியவர்கள். யாருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் அதிலே உங்களுக்கான முன்மாதிரி இருக்கும். இப்படியும் வைத்துக் கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனை இருக்கிறதா? நபிமார்களுடைய வரலாற்றை பாருங்கள். இல்லையா? சஹாபாக்கள் வரலாறுல என்ன நடந்திருக்கிறது அதை நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக நேர்வழி அடையலாம்.
என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சில இடங்களில் சஹாபாக்களை திட்டியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான வார்த்தை பிரயோகித்திருக்கிறார்கள். எவன் சப்பா சுஹாபி ஃபலஅனத்துல்லாஹி அலைஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன், யார் என்னுடைய சஹாபாக்களை திட்டுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமாருடைய சாபமும் உலக மக்கள் அனைவரும் சாபம் உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். சாபமே வராத நபி அவர்கள் ஒரு சஹாபாக்கள் விஷயத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஹதீஸில் இப்படியும் சொல்வார்கள், என்னுடைய தோழர்களை சஹாபாக்களை திட்ட வேண்டாம். ஏன் தெரியுமா? எனக்கு பின்னால் ஒரு கௌம் வரும், ஒரு சமுதாயம் ஒன்று வரும். அந்த சமுதாயத்தவர்கள் சஹாபாக்களை திட்டுவார்கள். அவர்களோடு நீங்கள் தொழ வேண்டாம், அவர்களோடு திருமண உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம், அவர்களோடு சபையில் அமர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் எச்சரித்திருக்கிறார்கள். அவங்க எந்த அடிப்படையில் பொண்ணு கேட்டாலும் சரிதான், பொண்ணு கொடுக்க கூடாது. வரதட்சணை இல்லை என்று கேட்டாலும் சரிதான், சஹாபாக்களை திட்டியவனுக்கு பொண்ணு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள், சஹாபாக்களை திட்டியவனோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ள வேண்டாம். நோய்வாய்ப்பட்டார்கள் நோய் நல விசாரிக்க கூடாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ சஹாபாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹும் ரசூலும் அந்த அளவு நமக்கு உயர்த்து காண்பித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் வாழ்க்கையில் பல படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கூடிய பிரச்சனைக்கு அத்தனைக்குமான தீர்வு அவர்களிடத்தில் இருக்கிறது. நாம் எப்படி நடந்தால் எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்கான தீர்வு சஹாபாக்கள் இருக்கிறது. எனவே அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி காண்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சமீபத்தில் இந்த வாரத்தில் நமக்கு துல்ஹஜ் மாதம் 18வது பிறை சையதுனா 3ஆம் ஹலீஃபா சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் ஏராளமான நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள். நிறைய நற்குணம் அவர்களுக்கு இருந்தது. நிறைய செல்வமும் சேர்ந்து அவர்கள் நிறைய நற்குணமும் சேர்ந்து கலந்தவர்கள் இருந்தவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் போல உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. சாடை சிறிது கெண்டை கால் தெரிகிறது, தொடை லேசாக தெரிகிறது, அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வராங்க, அனுமதி கொடுக்குறாங்க, வாங்க அப்படின்ட்டு உட்காந்து பேசிட்டு போயிட்டாங்க. சிறிது நேரம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு அவங்களும் வராங்க. அதே அடிப்படையில் உட்காந்து பேசிட்டு அவங்களும் போயிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வீட்டில் வந்து அனுமதி கேட்ட உடனே எல்லா ஆடையும் சரி செஞ்சுக்கிட்டாங்க. ஆடை எல்லாம் சரி செய்து விட்டார்கள். பேசிவிட்டு போனதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, இந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்தப்போ நீங்கள் எந்த முன்னேற்பாடு செஞ்சுக்கல, அதுக்கு இப்படியே உட்காந்து பேசி அனுப்பி வச்சுட்டீங்க. உமர் ரலியல்லாஹு வந்தப்பையும் எந்த ஏற்பாடும் செஞ்சுக்கல, உஸ்மான் ரலியல்லாஹு வந்தப்போ மட்டும் அவர் ஒன்றும் வெளியூர்காரங்க இல்லையே, இவங்கள மாதிரி தான் அவங்களும், அப்போ அவங்க வந்தப்போ மட்டும் நீங்கள் ஆடை எல்லாம் சரி செய்து கொண்டு அமர்ந்திருக்கிறே, என்ன காரணம் என்று கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் மிக பிரபலியமானது. அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் யாரை பார்த்து வெட்கப்படுகிறார்களோ அவரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வெட்கத்தில் மிக பரிபூரணமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பட்டம் காமிலுல் ஹயாஇ வல் ஈமான். அவர்கள் ஹயாவிலும் பரிபூர்ணமானவர்கள், ஈமானிலும் பரிபூர்ணமானவர்கள். அப்ப வெட்கத்தில் மிக பரிபூர்ணமானவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை ஹதீஸினுடைய தொடர்ச்சியாக கூறி காண்பிக்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவே வருகிறது, ஏதோ உஸ்மான் ரலியல்லாஹு என்கிட்ட கேட்க வந்திருக்கிறாங்க, நான் இப்படி உட்கார்ந்ததை பார்த்தா என்னை பார்த்து வெக்கப்பட்டு திருப்பி போயிடுவாங்க, அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் சரி செய்தேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப வெட்கம் என்பது அவ்வளவு அவர்களுடைய வாழ்க்கை நிறைந்த காரணத்தினால்தான் ஈமானிலும் அவர்கள் பரிபூர்ணத்துவம் பெற்றிருக்கிறார்கள். இப்ப ஹயாவில் பரிபூர்ணம் கிடைத்தால்தான், வெட்கத்தில் பரிபூர்ணம் ஒருவர் இருந்தால் மட்டும்தான் ஈமானில் பரிபூர்ணத்துவம் அடைய முடியும். உஸ்மானுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி வரலாற்று நிகழ்வுகள் சுருக்கமாக நாம் சொல்ல போனால், அவர்கள் வலது கரத்தில் தன்னுடைய மர்மஸ்தானத்தை தொட்டதே கிடையாதாம். வலது கரத்தில் மர்மஸ்தானத்தை தொட்டதே கிடையாது.
அதே போன்று நின்று கொண்டு குளித்தது கிடையாது. நின்று கொண்டு குளிப்பதற்கு மார்க்கத்தில் தடை எதுவும் கிடையாது, குளிக்கலாம். ஆனாலும் அது விருதமான அவர்களுக்கு ஒரு வெட்க உணர்வை ஏற்படுத்துகிறது. அப்படியே நிற்கிறப்ப உறுப்புகள் ஒரு மாறிய தெரிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு அவங்களாம் கூச்சப்பட்ட காரணத்தினால அவங்க அமர்ந்து என்ன செய்வாங்களா, சமடங்கால் போட்ட மாதிரி எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ஒரு வயசு பெண் எப்படி கூச்சப்படுமோ அது போன்று கூச்சப்பட்டுதான் அவர்கள் குடித்தார் என்று நாம் வரலாற்றை பார்க்கிறோம். விபச்சாரத்தை ஆகமாக்கப்பட்ட காலத்தில் கூட செய்தது கிடையாதாம். விபச்சாரம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்பு அது அங்கீகாரம் தேசிய தொழில் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த அரபியர்கள்லாம் அன்றைக்கு கூட விபச்சாரம் செய்ததில்லை. மது அருந்துவது எதுவுமே மிகப்பெரிய ஒரு மதிப்பாக பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில் கூட மது அருந்தது கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படியெல்லாம் வெட்கத்தின் பரிபூர்ண ஒரு உருவாய் வந்தவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது மாதிரி எந்த தப்பையுமே அவங்க செஞ்சது கிடையாது. அவர்கள் சமுதாயத்திற்கு செய்த சேவைகள் பல. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சஹாபாக்கள் வந்த நேரத்தில் மதீனாவாசிகளுக்கு நல்ல தண்ணி கிடையாது. இப்போ நல்ல தண்ணி இல்லாதப்ப ஒரே ஒரு கிணறு தான், பிஹ்ரு ரூமா மட்டும்தான் இருக்குது நல்ல தண்ணி கிணறு. அப்போ அந்த கிணறு பார்த்தா ஒரு யூதன்ட்ட இருக்குது. அவன்கிட்ட வாங்க போனோம்னா கொள்ள ரேட்டு சொல்கிறான், அதிகமான ரேட்டு சொல்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, யார் இந்த பிஹ்ரு ரூமாவை வாங்கி முஸ்லிம்களுக்கான வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு இதை விட சிறந்த பகரத்தை சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொடுக்கிறேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் ரலியல்லாஹு உடனே முன் வந்துட்டாங்க. இது மாதிரியான விஷயங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள மிந்தறதுக்கு ஆளையே கிடையாது. அந்த கிணறு அவங்க வாங்கி முஸ்லீம் பேர்லாம் வக்ஃப் செய்கிறாங்க. யூதன் இல்லையா, அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குறுக்கு புத்தி உள்ளவன் தான் அவன். அப்போ அன்னைக்கு மறுபடியும் என்ன வேலை செஞ்சான் அப்படின்னா, ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வாங்கின அந்த கிணறு இருக்கு இல்லையா, ஒரு நாள் முஸ்லீம்களை இறைச்சிக்கிட்டோம், ஒரு நாள் நாங்கள் இறைத்துக் கொள்வோம் அப்படின்னு பாதி விலைக்கு விற்றான். இது மாதிரியான கிரிமினல் மைண்டில் அவங்களுக்கு தான் வேலை செய்யும். அது மாதிரி ஒரு நாள் நீங்கள் ஒரு நாள் நாங்கள் தண்ணி இறைக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வோட ஏற்பாடு. இந்த முஸ்லீம்கள் தண்ணி இறைக்கக்கூடிய நல்ல தண்ணி பொங்கும், அவங்க தண்ணி இறைக்கக்கூடிய நல்ல தண்ணியே இருக்காது. அதான் அல்லாஹ்வோட ஏற்பாடு. பார்த்தான், தோர்த்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அவன் தோற்று விட்டான். இருக்குகிற அந்த கணத்தையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வித்துட்டான். 20,000 தங்க காசுகளுக்கு வித்தான் என்ற வரலாறை பார்க்கிறோம். அன்றைக்கு அது மதிப்பே இல்லை. ஆனால் சொருக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மதிப்பு ரொம்ப கம்மி தான். அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செஞ்சதுக்கு பிறகுதான் நல்ல தண்ணி பிரச்சனையை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது இன்னைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு அடுத்த ஆட்சி காலத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார்கள், அந்த கிணத்தை நீங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்களோ அதை விட 9 மடங்கு அதிகமான ரேட்டு கொடுத்து நான் வாங்கி வக்ஃப் செய்யறேன், எனக்கு கொடுத்துறீங்களா? அவங்க சொந்த யூஸு கேட்கல, அதை நான் வாங்கி வக்ஃப் செய்யறேன். ஏன்னா அது நன்மையை பார்க்கறாங்க. முஸ்லீம்கள் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை என்னன்னா, சதகத்துல் ஜாரியா பொது முஸ்லீம்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னா நம்ம தான் அதை முதலாளா நின்று எடுத்து செய்யணும். ஏன்னா நம்ம மௌத்தாயிட்டால் நன்மை கிடைக்குது இல்லையா? இதே சஹாபி உணர்ந்தவர்கள் தான். ஆக எத்தனை முஸ்லீம்கள் பயன்பெறுகிறார்கள் மதீனாவில் அந்த பிஹ்ரு ரூமாவிலே. முஸ்லீம் மட்டுமல்ல, பொது அனுமதி, யார் வேணாலும் தண்ணி குடிச்சிக்கலாம். அப்போ இத்தனை பேர் குடிக்க நன்மை இல்லை, உஸ்மதி இல்லை அவங்களுக்கு போகுது. அப்போ நாம வாங்கி நாம வக்ஃப் செஞ்சோம் அப்படின்னா எவ்வளவு நன்மை கிடைக்குன்னு அவங்க ஆசைப்பட்டதுனால அதை விட 9 மடங்கு ஞாபகத்தை வைத்து கேட்டார்கள். முடியாதுன்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. ஏன்னா நன்மைக்கு ஆசைப்பட்டவர்கள், அவர்கள் பணத்திற்கு ஆசைப்பட்டு வாங்க கிடையாது, சொர்க்கத்திற்கான வாங்கியிருக்கிற அந்த கிணத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இன்றளவும் அதன் பயன்பாட்டில் இருக்கிறது. அதன் பெயரால் வரக்கூடிய அத்தனை நன்மைகளும் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை முக்கியமா மறு உலகத்துடைய வாழ்க்கை முக்கியமா என்று நாம் நிறுத்தி வைக்கக்கூடிய பார்க்கிற பொழுது அதை யோசிக்கவே கூடாது. அது ஆகிரத்தான், அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய வருமானத்தில் மாசம் வாங்குற சம்பளத்துல ஒரு பகுதியை மறுமைக்குன்னு ஒதுக்கிடுங்க. ஒரு பகுதியை மறுமைக்கு ஒதுக்கிற சம்பளத்தில் மூணில் ஒரு பகுதி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, சிலருக்கு பாதி கூட ஒதுக்க முடியும். ஒதுக்கி மறுமைக்காண்டி ஒதுக்கி ஆகிரத்துக்காண்டி, இந்தாப்பா இது என் குடும்பத்துக்கு, இது என் கபூருக்கு அப்படின்னு ஒதுக்கிடுங்கன்னாங்க. அப்படி ஒதுக்குனா மட்டும்தான் முடியும். நம்ம மௌத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளை செய்வாள்லாம் சொல்ல முடியாது. கோடி ரூபாய் சொத்து சேகரித்து வச்சவங்க கூட தகப்பனுக்கு கெட்ட பேர் தான். என் அத்தா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல, பெரிய பிள்ளைக்கு தான் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, எனக்கு ஒன்றுமே எழுதி வைக்கல, சின்னவனுக்கு மட்டும் தான் எழுதி வச்சா எனக்கு ஒன்று எழுதி வைக்கல அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு நாள் துவா செய்யவே மாட்டான் நம்ம பிள்ளைங்க.
அப்படியே செஞ்சாலும் ஊர் உலகம் ஏதாவது சொல்லுகிறதுக்காண்டி 3வது நாள் 7வது நாள் அல்ல 40 நாள் வருஷத்துக்கு ஒரு நாளுக்கு ஓதி போட்டு விட்டுருவான். நமக்காண்டி அவங்க சதக்கத்து ஜாரியை செய்யக்கூடிய காலம்லாம் இருந்தது, இன்னைக்கு இல்லைங்கிறோம். நீங்க வாழுகிற பொழுது உங்களுடைய கபருக்கான நீங்களே சேர்த்துக் கொள்ளுங்கள். அது அந்த ஃபாத்தியால கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். அஜத்து கூப்பிட்டு அவர் தனியானமும் ஓதிட்டு இருப்பாரு. இது எப்பயும் போல இங்க தனியா பேச்சு நடந்துகிட்டு இருக்கோம். வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க வாங்க நீங்க போங்க. ஏமா அவரு மட்டும் யார் அவங்களுக்கா ஓதுறாரு அந்த யாசின், உன் தகப்பனுக்கு ஓதுறாரு. யாருமே மதிக்கிறது கிடையாது. அஜத்து பாடு தனியா உட்காந்து ஓத வேண்டியதான். அது செவிதாழ்ந்து கேட்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வேலையை நம்ம இதுதான் உங்களுடைய பிள்ளையோடைய லட்சணங்கிறோம். இதான் உங்களுடைய பிள்ளைய லட்சணங்கிறோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, இதுலேயே தான் குறியா இருப்பான். இப்போ வாழக்கூடிய காலகட்டத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய சொர்க்கத்துக்காக வேண்டி எதையெல்லாம் அவர்கள் சேகரித்தார்கள் பார்த்தீர்களா? அது மாதிரி ஒரு முஸ்லீம் வாழணுங்கிறது நம்ம படிப்பினை எடுத்துக்கணும். நாம் மறுமைக்காக வேண்டி எதையாவது நீங்க இருக்கும் போதே சேமிச்சு வைங்க. நீங்க வசியத்து செய்யறது அதெல்லாம் நம்பாதீங்க. நான் யாராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய ஆகிரத்துக்கு நீங்களாகவே சேர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவி முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டது காரணத்தினால் தொழுவதற்கான இடம் பற்றவில்லை. பக்கத்தில் உள்ள இடத்தை வாங்கி கொடுக்குறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. இது போன்று நிறைய செய்கிறார்கள். அதே போன்று அன்றைக்கு துறைமுகம் ஷுஐபா என்ற இடத்துல இருந்துச்சு. ஷுஐபா என்ற இடத்துல போய் இறங்கி ஹஜ் செய்யறதுக்கு ரொம்ப தூரம். இன்னைக்கு ஜித்தால இறங்கி போறதை விட ஷுஐபா என்ற இடத்துல இறங்கணும் ரொம்ப தூரம். அப்ப மக்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறார்கள், ஷுஐபா ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஜித்தால துறைமுகத்தை ஏற்படுத்தி கொடுங்க, நாங்களுக்கு ஒரு இலகுவா இருக்குண்டாங்க. அதனுடைய பிரயோஜனத்தை இன்னைக்கு நாம் அடைகிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அந்த சமுதாயத்திற்கு செய்த உதவிகள் நிறைய. குறிப்பாக போருக்குன்னு வந்துருச்சுன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. தபூக் போரின் பொழுது பல குறிப்புகள், அதுல ஒரு குறிப்பு என்ன வருதுன்னா, பள்ளிவாசல் வழியில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. எத்தனை தெரியுமா? 940 ஒட்டங்களை நிப்பாட்டி இருக்கிறார்கள், 60 குதிரைகளை நிப்பாட்டி இருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தின்படி அப்படியே கையில தூக்கிட்டு வராங்க 1000 தங்க காசுகள், 1000 தீனார்களை தூக்கிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் அப்படியே கொட்டுறாங்க. எதுக்கு தெரியுமா? போருக்காக வேண்டி, போருடைய உதவிக்காக வேண்டி கொட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. அதையெல்லாம் அப்படியே தன்னுடைய கையால் புரட்டி பார்க்கிறார்கள். ஹதீஸ் வாசகம் அப்படியே வருகிறது. தன் கையால் அப்படியே தூக்கி தூக்கி பாட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்துல வார்த்தை சொன்னாங்க, மா லர்ர உஸ்மான் மா அமில பஅதல் யௌம், மா லர்ர உஸ்மான் மா அமில பஅதல் யௌம். 2 தடவை சொன்னாங்க. இந்த நாளுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு எந்த செயலுமே அது தீங்கை ஏற்படுத்தாதுன்னாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? இதற்கு பிறகு செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டதுன்னாங்க. எந்த அளவுக்கு சந்தோஷ மிகுதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு இருப்பாங்க. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் உஸ்மான் ரலியல்லாஹு என்ற அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை பற்றிய பிரபலியமானது, கபரை ரொம்ப ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்க. கபரிஸ்தானுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அழுக இருக்கதே, மௌத்தை பற்றி பேசுகிற பொழுதாகட்டும், கபரை பார்ப்பதாகட்டும், கடப்பதாகட்டும், அந்த கண்ணீர் தண்ணி வெளியே வந்து தாடியை நனைத்து விடுமான உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு இப்போ கேட்கப்படும். சொர்க்க நரகத்தை பற்றி சொல்றப்ப கூட நீங்க இப்படி நீங்க அழுகிறது இல்லையே, கபரை பற்றி சொல்றப்ப இப்படி அழுகிறீங்க என்னப்ப சொன்னாங்களா? இன்னல் கபர அவ்வளவு மன்சில் மின் மனாசில் ஆகிறா. கபர் இருக்கிறதே மறுமையின் வீடுகளில் முதல் வீடு அதுதான். அதிலே ஒருவன் வெற்றி பெற்று விட்டால் பின்னால் வார்த்தை எல்லாம் லேசாக முடியும். அதிலே ஒருவன் தோற்றுவிட்டால் நவுதுபில்லா அவனுடைய பின்னாடி எல்லாம் கஷ்டமாக அமையும். இதுதான் அவனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இதுல பாஸ் ஆனாதான் அடுத்தடுத்து கபூர்லயே தெரிஞ்சது சொர்க்கவாசியா நரகவாசியாண்டு. அதனாலதான் இதை நினைச்சு அழுகிறேன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. நாமளும் மண்ணறைக்கு போகிறோம், எத்தனை பேர் அழுகிறோம்? போறப்பயே நம்ம மௌத்தான பத்தியோ அல்லது எதையாச்சும் பத்தி புற பேசிக்கிட்டு போறோம். அங்க போயிட்டும் நம்ம என்ன சரி எப்பயும் போல நம்முடைய கதைகள்லாம் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. மவுத் கபூர் மவுத் அல்லாஹ் எதுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஆளுக்கா கொடுக்குறான்? ஒரு ஆள் மவுத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் திருந்தணும். ஒருத்தர் தண்ணி அடிச்சு மௌத்தான் போயிட்டான், மீதி இருக்கவெல்லாம் திருந்தணும். ஆஹா அவன் பாரு இறந்துட்டான், நம்ம திருந்திடுவோம், வாழ்க்கையா இருக்கிறதுக்கும் நம்ம திருந்திடுவோம் சொல்லி திருந்தணும். ஒருவன் புகைப்பிடித்து வஃபாத்தாகி விட்டால் மீதி இருக்கக்கூடியவர்களும் பாடமா எடுத்துக்கணும். ஆஹா ஒரு தப்பு செஞ்சு வஃபாத்தாகிட்டாரு, நம்ம திருந்தணும், அப்படி திருந்துக்கணும். குடும்பத்துல செல்வந்தர் வஃபாத்தாகிட்டா நம்ம படிப்பினை எடுத்துக்கணும். அல் மவுத் அன் நசீஹத்து சாக்கினா என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மவுத் என்பது அமைதியாக உபதேசம் செய்கிறது என்றார்கள். அந்த உபதேசத்தை நாம கேட்கணும், உபதேசத்தை நாம கேட்கணும். அதை என்ன எப்படி கேட்கணும் யோசிக்கணும்.
எவ்வளோ பெரிய சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் இருந்து எதுவுமே இவரை காப்பாற்ற முடியலையே, இப்போ நாமளும் ஒரு நாள் போக போறோன்னு கவலை வரணும். யார் வஃபாத் ஆகிவிட்டாலும் அதிலிருந்து எதையாவது படிப்பின் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாபெரும் செல்வந்தன் சொன்ன ஒரு வரலாற்று நினைவுக்கு வருகிறது. அவனுக்கு கடைசி ஆசையாக என்ன தெரியுமா சொன்னால், என்னுடைய 2 கையையும் அந்த சந்தாக்கு பெட்டிக்கு 2 வெளியே வச்சுட்டு போ அப்படின்னா. ஏன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய செல்வந்தர் மன்னராக இருந்தேன், ஆனா வெறுங்கையோட போறேங்கிறத மக்கள் உணரணும்னா நம்ம அதை உணர்றோமா? கபூர்ஸ்தானுக்கு போனால் உணர்கிறோமா? நம் குடும்பத்தில் நம் தந்தையை பார்த்தாய் விட்டால் உணர்கிறோமா? நம் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை எத்தனையோ பேர் மௌத்த நம்ம கையால் அடக்கம் பண்றோம், எத்தனையோ நாம் பார்க்கிறோம். திருந்துறோமா? திருந்துவதற்கான வாய்ப்பு தான் அது. உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய படிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். கபூரை பார்த்தால் அதை பற்றி பேசினாலே தண்ணீர் தாரையாக ஓடுமாம் அவர்களுக்கு என்பதை நாம் பார்க்கிற பொழுது அவருடைய ஈமான் இங்கே, நம்முடைய ஈமான் இங்கே நாம் பார்க்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு ஆரம்ப காலகட்டத்தில் வகை இறங்க உடனேயே உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தான் முதல்ல எழுதியிருக்கிறாங்க. அதை அவர்கள் தான் எழுதினார்கள். பின்னாட்களே அவர்கள் குர்ஆன் மீது அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு தடவை சொல்லுகிறார்களாம், லவ் அன்ன குலூபனா தஹரத் மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பினா. யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருச்சோ அவருக்கு குர்ஆன் ஓதுற ஆசை நிற்கவே நிற்காதுன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் எவ்வளவு தடவை குர்ஆன் ஓதினாலும் நான் இன்னும் ஓதணும். எப்படி நாம படம் மேல ஆசை வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி குர்ஆன் மேல ஆசை வந்துடும். எவ்வளவு பெரிய செல்வந்தனும் காசு போதுன்னு சொல்றானா? சொல்றது இல்லையே. அது மாதிரிதான் குர்ஆன் மீதான ஆசைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எப்ப தெரியுமா? கல்பு சுத்தமா இருந்தா. அப்போ புரிஞ்சுக்கணும், அப்ப நமக்கெல்லாம் போதுன்ற நியத்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சின்ன நமக்கு என்னை பத்தி நான் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களை கேட்டு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். குர்ஆன் ஓத வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? அல்லது போதும் நானா 2 தடவை முடிச்சுட்டேன், நானா 1 தடவை முடிச்சுட்டேன். சில பெற்றோர்கள் நம்ம பிள்ளைய என் பிள்ளை குர்ஆன் முடிச்சுட்டான், இனிமேல் மரசாக்கு போதும் அப்படின்ட்டு அப்ப அந்த நிரம்புக்கு அந்த நப்சு பரிபூர்ணமாது பார்த்தீங்களா? இதுவெல்லாம் உள்ளத்தில் அழுக்கு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அப்ப உள்ள பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா எத்தனை தடவை குர்ஆன் ஓதினாலும் அது ஆசை நிற்கவே நிற்காது. எத்தனையோ நபர்களுக்கு குர்ஆனை ஓத தெரியாது, ஆனா எந்த கவலையுமே இல்லாம இருக்கிறோம். குர்ஆன் ஓதத்துக்கு அப்படின்னா ஓத தெரியாத பத்தி என்னைக்காக கவலைப்பட்டிருக்கோமா? மௌத்துக்குள்ள குர்ஆன் கண்டிப்பாக ஓதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். மௌத்திலேயே மிக மோசமான முசீபத்தான மௌத்து என்று சொல்லுவாங்க. இன்னும் குர்ஆன் ஓத தெரியாம மௌத்தாகிறது, இன்னொரு தாடி எடுத்த நிலைமையில மௌத்தாகிறது. ஏன்னா கபூர்ல வச்சோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல்ல வருவாங்க. அவங்கள வச்சுதான் கேள்வி கேட்கப்படும். அப்ப தாடி இருந்தாதான் இது எங்க ரசூலுல்லாஹ்னு பேர் சொல்ல முடியும். அப்ப மிக முசீபத்தான மௌத்து 2 தான். ஒன்று குர்ஆன் ஓத தெரியாம போகிறது, இல்லைன்னா தாடி இல்லாம வஃபாத்தாகிறது. நம்ம இதெல்லாம் முயற்சி செய்யணும். இப்போ குர்ஆன் எந்த வயசு தடை கிடையாது. யாருக்காச்சும் கவலை வந்துச்சா சொல்ல, இப்படி நம் சொன்ன மாதிரி காசு பணம் இல்லைன்னு முயற்சி செய்யற நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் குர்ஆன் ஓதாமல் கழிவதை நான் வெறுக்கிறேன்னாங்க. இன்னைக்கு நான் குர்ஆன் ஓதாம இருக்கிறேன்னா அது எனக்கு பிடிக்கலன்னாங்க. தினம் குர்ஆன் ஓத வேண்டும் என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி புகழுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 3 பேரும் உஹது மலை மேல நிற்கிறாங்க. இப்படி நிற்கிறப்ப உஹது மலை அப்படி லேசா ஆடுது, நடுக்க வந்த மாதிரி ஆடுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலால் அடிச்சிட்டு சொன்னாங்களா, உஸ்பத் உஹது, உஹதே அமைதியாயிரு, இன் அலைக்க உன் மீது ஒரு நபி இருக்கிறார்கள், ஒரு சித்தீக் இருக்கிறார்கள், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயாத்தால் இருக்கிற பொழுதே அறிவிச்சு கொடுத்தாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்க வந்து சித்தீக், அதே உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேர் ஷஹீதாக்கப்படுவாங்க அப்படிங்கிறத ஹயாத்தோடு இருக்கும் போதே அதை சொல்லி கேட்டுக்கிட்டாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை அரிசி என்ற கிணறு ஒன்று அந்த கிணறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிணத்துல அந்த உள்ள காலை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அபூ மூஸா ரலியல்லாஹு அவங்க வாயிற்கால நின்றுட்டு இருந்தாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு முதல்ல வராங்க. நான் உள்ள வரட்டுமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இது மாதிரி கேட்கிறா யாரு? அபூபக்கர் கேட்கிறாங்க. அப்படியா, வர சொல்லுங்க, அவங்களுக்கு சொர்க்கம் கடமையாயிடுச்சு அப்படின்ட்டாங்க. வந்துட்டாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு வராங்க. அனுமதி கேட்கிறப்ப அவருக்கு சொர்க்கம் இருக்குது, வர சொல்லுங்கன்றாங்க. மூணாவது உஸ்மான் ரலியல்லாஹு வராங்க. வரவே சொன்னாங்க அவருக்கும் சொர்க்கம் இருக்குது, ஆனா சோதனையின் அவர் பின்னாடி வாழ்க்கையில படக்கூடிய சோதனையின் காரணத்தினால், அவர் சந்திக்க இருக்கக்கூடிய சோதனையின் காரணத்தினால் அவருக்கு சொர்க்கம் இருக்குதுன்னாங்க. அது அப்படியே சொல்லிட்டு மாட்டாங்க, சொல்லிருங்கன்னாங்க. அப்படியே சொன்னாங்க, இது மாதிரி நீங்க வாழ்க்கையில படுற சோதனைக்கு உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஏத்து, சோதனை இருக்கட்டும், ஆனால் அதுக்கு பின்னாடி சொர்க்கம் கிடைக்குது. இது ஒரு முஃமின் எப்படி தெரியுமா இருந்து கொள்ள வேண்டும்? வாழ்க்கையில் நாம் படக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், நட்டங்களை மட்டும் பார்க்க கூடாது. அதுக்கு பின்னாடி என்ன கிடைக்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய காய்ச்சல், தலைவலி, ஒரு முள் குத்தியதாக இருக்கட்டும், ஒரு மனசு கவலைப்படுறதாக இருக்கட்டும், அதுக்கு பகரமா அதை நீ பொறுத்துக்கிட்ட அப்படின்னா பாவம் மன்னிக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம ஏற்றுக்கணும். சோதனைக்கு பகரம் சொர்க்கம் என்றால் அதை தாராளமாக ஏற்றுக்கொண்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாமளும் அதே போன்று சோதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் நாம் புரிகிற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரியே அந்த கிணத்துல உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா, உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சி, அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துக்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துக்கு பிறகு, உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அதே கிணத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த மோதிரம் இருக்கிற வரைக்கும் வெற்றி கிடைச்சிச்சு. அந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமா அந்த கிணத்துல உட்காந்து பேசுறது கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தப்ப அவங்க கடுமையான முறையில் தேடுறாங்க, எவ்வளவோ இரவு பகலா தேடுறாங்க, அந்த மோதிரம் கிடைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் தப்பியதற்கு பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியில கடுமையான சோதனை ஏற்பட்டுச்சு. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அறிவிப்பு கொடுத்தாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, லா தஹலக கபீஸக யா உஸ்மான், உஸ்மானே உங்களுடைய சட்டையை கழட்ட வேண்டாம், முனாஃபிகள் கழட்ட முயற்சிப்பார்கள், கழட்ட வேண்டாம். சட்டை இந்த இடத்துல ஆட்சி, அப்போ உங்களுக்கு ஹிலாஃபத்து கிடைக்கும். மக்கள் விட சொல்லி போராட்டம் செய்வாங்க, ஆனா விட்டுறாதீங்க. அவங்களா உங்களை சட்டையை கிழிப்பார்கள் என்றால் உங்களை கொல்லுவார்கள், அது வரைக்கும் விட்டுறாதீங்கன்னாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பின்னாடி குழப்பம் ஆரம்பிக்கிறது. குழப்பம் அது பெரிய ஒரு வரலாறு ஒன்று. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி விடலை. ஏன் விடலை அப்படின்னா பதவி ஆசை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு இப்படி நடக்கும், நீங்களும் ஆட்சி கட்டிலிருந்து இறங்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மிக கடுமையான சித்திரவதைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். இறுதியிலே கொல்லுவதற்காக வேண்டி வீட்டு சிறை முற்றுகையிடப்பட்டார்கள். அவர் வீட்டு சிறையில் இருக்கிற பொழுது மிகப்பெரிய உரை நிகழ்த்துகிறார்கள் சமாதானப்படுத்துவதற்காக. நம்ம வாழ்க்கையில செஞ்ச எல்லாத்தையும் சொல்றாங்க, எதையுமே அவங்க ஆமான்னு சொல்றாங்களே ஒழிய விட்டுப்பாடு இல்லை. ஒரு வழியாக வீட்டுக்குள்ள போய் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை வெட்டுகிறார்கள். வெட்டுகிற பொழுது அந்த ரத்தம் உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. ஓதிட்டு இருக்கிற பொழுது முதல் ஜுஸுல கடைசி பக்கத்துல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க அல்லாஹ் பார்த்துக்குவான்னு அர்த்தம். அந்த இடத்துல கரெக்டா அவங்க ரத்தம் விழுகுது. அந்த ரத்தமே சொல்லிருச்சு, உங்களை கொண்டவர்களை அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லிருச்சு. இன்றைக்கும் அந்த மியூசியத்தில் அந்த குர்ஆன் அந்த ரத்த குறையோடு அப்படி இருக்கிறது. கொன்று விட்டு அவருடைய மனைவி நாஹிலாவையும் அடிக்கிறார்கள். மிக கடுமையான வார்த்தையை பிரயோகித்து அடிக்கிற பொழுது நாஹிலா சொல்லுகிறார்கள், இப்படி என்னை திட்டி விட்டு அடிக்கிறாயே, உங்களுடைய இரு கரங்களும் இரு கால்களும் துண்டிக்கப்பட்டு நாளை நரகத்து நுழைவாய் என்று சாபமிட்டார்கள். பின் நாட்கள வரலாறு எழுதுகிறார்கள், அடுத்தவனுடைய கையும் காலும் துண்டிக்கப்பட்டு தெருவிலே கடந்தான், நரகத்து நுழைவது மட்டும்தான் பாக்கி என்று அந்த சம்பவத்தை சொல்பவர்கள் சொல்வார்கள். எனவே இது போல் நல்லடியாடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினை நிறைய இருக்கிறது. சஹாபாக்கள் வாழ்க்கைகள், வலிமானுடைய வாழ்க்கைகள் நிறைய நாம் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அப்படி பெற்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பெறக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அதுல இருக்கும். எனவே வல்ல ரஹ்மான் நாம் அதிகமாக நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமானுடைய வாழ்க்கை நடந்த எல்லா விதமான படிப்பினைகளையும் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நல்ல முக்மீனாக வாழ்வதற்கும் மௌத்தாகுவதற்கும் நசீபை ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.